குறிப்பா திமுக கடந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆரம்ப காலம் அவங்க பதவியேற்ற காலத்திலிருந்தே என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு குன்றிய மனநிலையில சுய இன்பம் காண்பதாக இந்த மீடியால இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே நாள் போக்குல சட்டப்பேரவையில எல்லா அந்த திமுகவுடைய உடன்பிறப்புகள் எல்லாருமே வந்து ஒன்றிய அரசு குன்றிய மனநிலையிலே பேசிட்டு வந்தாங்க. இந்த அரசு தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக பாரத பிரதமருக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கடிதம், ஒரு கோரிக்கை கடிதம் எழுதும் போது இந்திய அரசு அப்படின்னு ரொம்ப தெளிவா முதலமைச்சர் அதுல வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இனி காலப்போக்கத்தில் ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை சொல்லாடலே இருக்காது, இனி முதல் இந்திய அரசு மத்திய அரசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்திருக்காங்க தமிழக அரசு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தளவு ஒரு இந்திய அரசு அப்படின்னு சொன்னதை தாண்டி ஒரு மத்திய அரசு என்று சொல்லியிருந்தால்தான், அது ஏதோ இந்திய அரசுனா இது தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணப்போக்கும் சிலருக்கு வரலாம். ஏன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம். இப்போ ஆதவ அர்ஜுனாட்ட இப்போ கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், அவர் பாருங்க அப்பொழுது ஒன்றிய அரசு என்று திராவிட மாடல் சொன்னது, ஏன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னாங்க. அண்ணாதுரை அதுதானே சொல்லியிருக்கார். ஏன்னா இவங்களுக்கு இந்த அண்ணாதுரை ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கும் அதை பக்குன்னு பிடிச்சிப்பாங்க. அது மாதிரி அவங்க அந்த போக்கிலேயே போனாங்க. நீங்கள் இப்பொழுது இந்திய அரசு என்று முதல்வர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னோடனே அதற்கு இவரே இப்போ விளக்கம் கொடுப்பார். நீ என்ன வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 2 days இல்லை, நாங்கள் அதே அண்ணாவுடைய பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறோம். பெரியார் இட்ட பாதை, அண்ணா இட்ட பாதை, அதில் தான் போயிட்டுருக்குறோம். நாங்கள் இந்திய அரசு அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய எண்ணத்திலே அது ஒன்றிய அரசாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாடுங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு மாநிலம் அப்படின்லாம் ஒரு விளக்கம் கொடுப்பாரு. வெயிட் பண்ணுங்க. ஆனால் நேற்று நிதியமைச்சர்கிட்ட கேட்கும் பொழுது இந்த மனநிலை மாற்றம்ங்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி சரியாக சொன்னீங்க. ஒரு மனநிலை குன்றிய எண்ணத்தோடு தான் அவர்கள் ஒன்றிய அரசு. இப்போ நீங்கள் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா அப்படி தான், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறப்ப ஒன்றியங்களுடைய ஒரு கூட்டு அமைப்பு அப்படின்னு சொன்னா. ஆனால் நீ அதை எந்த அர்த்தத்தில் சொல்கிற அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ வீட்டுக்காரர் வந்துட்டு போனார் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. இதை வந்து ஒரு பெண் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க கட்டிய கணவன் வந்துட்டு போனார் அப்படிங்கிறான். இதே ஒரு ஆண் சொன்னான்னா அவன் மேபி ரெண்ட்டுக்கு இருந்தான்னா ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனாருங்கிறத வீட்டுக்காரர் வந்துட்டு போனாருன்னு கூட எடுத்துக்கலாம். சொல்வது யார், அதை புரிந்து கொள்பவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறது. சொல்வது யாருங்கிறப்ப இங்கே திராவிடம் பேசி கொண்டிருந்த ஒரு தனி தமிழ்நாடு பேசி கொண்டிருந்த இன்னும் அந்த பிரிவினை எண்ணம் எங்களிடம் இருக்கிறதுன்னு சொன்ன ஆராசா அவர் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த ஒன்றியம் சொல்லும் பொழுது நீ எந்த நோக்கத்தோடு ஒன்றியம்ங்கிறத சொல்ற அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒன்றியம்னு சொன்னாலே அது தப்பா அப்படின்னா அது அப்படி இல்லை. ஆனால் அது யார் சொல்றா அப்படிங்கிறது இருக்கு. இப்பொழுது விஜய் அவர்கள் இந்திய அரசுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அது மத்திய அரசுன்னு சொல்லியிருந்தா ஒன்றும் நடுவண் அரசுன்னு அப்போ வேறு விதமாக தமிழ் படுத்தினாங்க. மத்திய அரசுன்னு சொல்லலாம், மோடி அரசு, பாஜக அரசு, இப்பொழுது ஆளும் மத்திய அரசு, இப்படி எப்படி வேணாலும் சொல்லிடலாம். இந்திய அரசுன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் இப்போ எதுக்கு இப்போ இந்திய அரசு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏன் ஒரு சின்ன ஒரு அச்சம் வருகிறதுனா, சமீபத்தில் விஜயை வந்து அமெரிக்காவுடைய செக்ரட்டரிஸ் சில பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்களுடைய எக்ஸ்தல பதிவில் இந்தியா அதாவது நேஷனுடைய டெவலப்மெண்ட் பில்டிங் அந்த இது பண்ணுறதுக்காக நான் இவரை வந்து சந்தித்தேன் அப்படின்னா, இது தமிழ்நாடுங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டேட் மாதிரியும் அது வந்து ஒரு தனி நாடு போலவும். ஏன்னா அது கேரளா கொஞ்ச நாளாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா இன்டர்நேஷ்னல் இண்டெக்ஸ் சிலது வரும்ல, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள், சுத்தமாக இருக்கக்கூடியது, சுகாதாரமான ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப சில என்ஜிஓக்கள் அதாவது யூஎன்ல இருக்கக்கூடிய ஒரு பாடிஸ் ஒரு சில இது இந்த இண்டெக்ஸ் வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கனடா, நார்வே, கியூபா அப்படின்னு வரிசையாக இருக்கும். இந்தியான்னு இல்லாமல் கேரளான்னு இருக்கும். இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாங்கிறது இது ஒரு தனி நாடு போல். இதெல்லாம் இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிறவன் இந்த மிஷினரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கிறவன் வேணும்னே இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கான். இப்போ அது போன்ற ஏதாவது ஒரு நோக்கம் அமெரிக்காவில் இருக்கவங்களும் இங்கே மீண்டும் அது போன்ற ஒரு பிரிவினையை தூண்டலாமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன இந்த லெட்டர் வந்து கொஞ்சம் மாறுதலை கொடுத்தா கூட இது தொடருமாங்கிறதும் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவங்க திமுக ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்ததுன்னு வச்சுங்க, ஒன்றே வாபஸ் வாங்கிடுறாங்கங்கிறத பல விஷயங்களை பார்க்குறோம்.
கி வீரமணி HRNC-உடைய செக்ரட்டரியாக ஒரு லேடி இருக்கணும். முதல்ல அந்த அமைச்சரே அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னாங்க. யார்? ரமேஷைய. ஏன்னா ஒரு பிராமணர் கையில் வந்து நீங்கள் எப்படி இந்து சமய அறநிலையத்துறை கொடுப்பீங்க, எப்படி 2 பிராமண அமைச்சர்களை கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை கண்டு கொள்ளவில்லை விஜய் அரசாங்கம் அப்படின்னு இருந்தால் கூட, ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிஞ்சோம். ஆனால் அந்த செக்ரட்டரியாக ஒரு அம்மாவை போட்டாங்க, அவனும் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டு வீரமணி எதிர்ப்பு தெரிவித்ததுனால மாற்றினாங்கங்கிறத பார்க்குறோம். ஸோ இது போன்று திமுகவுடைய அழுத்தத்திற்கு பேசுவது போல இப்போ நிர்மல்குமாரே பேசினார், ஆளுநர் பதவிங்கிறது எங்களுக்கும் ஒரு ஒவ்வாத ஒன்று தான். திமுகவுடைய அதே கருத்தோட பேசுனது பார்க்குறோம். இந்த மொழி கொள்கையில் வந்தே மாதரம் பாடலாமா பாடக்கூடாதா, தமிழ்தாய் வாழ்த்து அந்த இஷ்யூ வரும்பொழுது ஆதவ அர்ஜுனா என்ன பேசினான்னு பார்க்குறோம். ஸோ பெரும்பாலான விஷயங்களை இவங்க திமுகவுடைய அடியொற்றி போவதனால இப்போ இதுவும் பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்தா. நீங்கள் இப்படி செய்யலாமான்னு 4-5 மீடியாக்காரனும் பத்திரிக்கைக்காரனும் அழுத்தம் கொடுத்தான்னுச்சிங்க. இதே ஜோசப் விஜய் அது ஏதோ இதில் வந்துருச்சு, டைப்போ எரர் ஆயிடுச்சு, நாங்கள் எங்களுடைய நோக்கம் வந்து ஒன்றிய அரசுன்னு தான் அது இது பண்ணியிருக்கோம், அரசியலமைப்பில் அப்படி தான் சொல்லியிருக்குன்னு நாளைக்கே இவங்க உருட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த வகையில் இப்படி உண்மையிலேயே இந்த மனமாற்றம் இருக்குன்னா, ஆனால் சட்டசபையில் அவர் பேசும் பொழுதே மோடி முட்டித்தனமாக நாங்கள் எல்லாத்துக்கும் மத்திய அரசை மோதி கொண்டு இருக்க மாட்டோம் சென்ற அரசு போல அப்படின்னு ஒன்று சொல்றதின் அடிப்படையில் இது பார்த்தால் ஏதோ கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது மாதிரி வெளிப்பார்வைக்கு தோன்றுகிறது. அது மனப்பூர்வமாக மாற்றமாக ஜோசப் விஜயிடம் இருந்தால் அது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை.